வெண்ணெய் போல் சாஃப்டாக டேஸ்ட்டாக தயிர் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதோட சீக்ரெட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் தயிர் சாதத்துக்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் நல்லா குழைவாக வேக வச்சுக்கணும். பால் கூட தண்ணியும் சேர்த்து வேக வச்சுக்கிட்டோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல குழைவாக வேக வச்ச சாதத்தை இந்த மாதிரி மேஷரில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தயிர், தண்ணி, உப்பு எல்லாம் தேவையான அளவு சேர்த்துட்டு தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சூடான ரைஸில். தாளிப்புக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டுட்டு, சப்போஸ் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடாட்டி பரவாயில்ல, அது நறுக்குன்னு வாயில் மாட்டும். அதனால் வெறும் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சியும் கொத்தமல்லியும் துருவி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிக்கலாம். கொத்தமல்லி, இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம். இதை நல்லா தாளிச்சிட்டு இந்த தாளிப்புக்கு தேவையான அளவு உப்பு 1 சிட்டிகை போட்டுட்டு அதை தயிர் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதுளை முத்துக்கள் இருந்தால் போட்டுக்கலாம். இன்னும் ரொம்ப ரிச்சாக காமிக்கும் நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதுளை முத்துக்கள் போட்டுக்கலாம். இதுக்கு 5 ஸ்டார் கர்ட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தியானது, வயிற்றுப்புண்ணெல்லாம் ஆற்றும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். எப்போவுமே தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு தான். அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு.